ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆன்மீகத்திற்கு திருமணம் தடையா? ஆன்மீகத்திற்கு காமம் கூட தடையில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, மக்களுடைய பலகீனத்துக்கு யார் நல்ல சாப்பாடு போடுறாங்களோ அவங்க தான் நல்லா வியாபாரம் பண்ண முடியும். ஏன்னா வரவங்கெல்லாம் காமத்தில் விழுந்தவங்களாக இருந்தால், தம்பி நீ பண்ணுறது ரைட்டுப்பா அப்படின்னு சொன்னால் அப்போ தானே அவனுக்கு பிடிக்கும். சுகர் வந்துடுச்சா நல்லா சர்க்கரை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஃபேமஸானவங்களாம் இருக்கிறாங்க. சரி, ஆன்மீகத்திற்கு திருமணம் தடையா அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். 2 முக்கியமான கதாபாத்திரம் இந்து புராண கதையில். ஒன்று பீஷ்ம பிதாமகர், பிரம்மச்சாரி, பால பிரம்மச்சாரி. அடுத்தது ஸ்ரீராமர், திருமணமானவர். 2 பேருடைய வித்தியாசத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். பீஷ்ம பிதாமகர் எப்போ நான் திருமணம் செஞ்சிக்க மாட்டேன்னு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணாரோ அப்போவே அவங்க அப்பா கிட்ட இருந்து அவருக்கு வரம் கிடைக்கிது. உனக்கு சாவே கிடையாது இல்லையா? உன் விருப்பம் இல்லாமல் உன் உயிர் உன் உடலை விட்டு போகாதுன்ற வரம் கொடுக்குறார். எப்போ? தூய்மையாக இருப்பேன், காமத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறது. அங்கே திருமணம் பண்ண மாட்டேன்னா அதுதான் அங்கே அர்த்தம். காமத்தின் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த வரம் கிடைச்சிடுது. இங்கே இப்படி. அங்கே ஸ்ரீராமர் திருமணம் பண்ணுறார். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாகவும் கெட்ட விஷயத்தை நல்ல விஷயமாகவும் நாம் புரிஞ்சுக்கிறோம். நமக்கு அப்படி புரிய வச்சிடுறாங்க. ஏன்னா ராமர்னா ஹீரோ, அதனால் அவர் பண்ணுறது எல்லாமே ரைட்டு அப்படி புரிய வச்சிடுறாங்க. ராவணன் தமிழன் எது பண்ணாலும் ரைட்டு தான், பொண்டாட்டி கடத்தினா கூட தப்பு கிடையாது அப்படின்னு வேறு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்குது. சரி, இங்கே ராமர் சீதையை திருமணம் செய்கிறதுக்கு என்ன போட்டி வைக்கிறாங்க? அதே போட்டி தான் திரௌபதியை திருமணம் செய்வதற்கும் வைப்பாங்க இல்லை? அம்பு எடுத்து வில்லு விடணும். இதில் அம்பு எய்கிற அந்த போட்டியில் இத்தனைக்கும் திரௌபதியை திருமணம் செய்கிறதுக்காக அம்பு எய்கிற போட்டி ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக வேறு இருக்கும். மேலே மீன் தொங்கிட்டு இருக்கும், அதை சுற்றி ஒரு வளையம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவர் அதை பார்த்து அம்பு விடுறதே கஷ்டம். ஏன்னா அந்த அந்த மீனுக்கிட்ட வளையம் வரும்போது அம்பு விடணும், அதுவே கஷ்டம். அதை அவர் நேரடியாகவும் பார்க்கக்கூடாது, கீழே தண்ணி இருக்கும், தண்ணியில் வர அந்த இமேஜை பார்த்து தண்ணியை பார்த்தே இப்படி மேல் நோக்கி அவர் அம்பு விடணும். எவ்வளோ கஷ்டமான போட்டி இல்லையா? ஸோ அதில் ஜெயிக்கிறார் அர்ஜுனன். இங்கே இவருக்கு அதே மாதிரி ஒரு போட்டி. இங்கே என்னன்னா, இங்கே அந்த வில்லுக்கு பேரே சிவதனுசு. அதை யாராலையும் தூக்கக்கூட முடியாது. ஆனால் ராமர் அசால்ட்டாக தூக்கிடுவார், சீதையும் தூக்குவாங்க. அதாங்க முக்கியமான விஷயம். அப்போ சீதைக்கு ஈக்குவலாக இருக்கணும்ல, அதனால தான் அதே மாதிரி போட்டியும் வைக்கிறாங்க. மற்ற ராஜாக்கெல்லாம் வருவாங்க, யாராலையும் தூக்க முடியாது. ராமர் அசால்ட்டாக தூக்கிடுவார். நான் ஏற்றுவதற்குள்ளே என்ன ஆகிடும்னா அந்த வில்லு உடஞ்சிடும். ஸோ அதுக்காக பின்னாடி பரசுராமன் ரொம்ப கோபப்பட்டு, அவர் தீவிர சிவபக்தனில் யார் மகாதேவரை அவமானப்படுத்தினது சிவதனுசை உடச்சின்ட்டு சண்டைக்கெல்லாம் வருவார். அதை நம்ம ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டோம். அதில் பெரிய ரகசியம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் பணிவாக பேசுகிறார் ராமர், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் பரசுராமர் கோபப்பட்டது நியாயமானா நியாயம். ஏன்னா அங்கே சிவதனுசு உடைக்கப்பட்டு இருக்குது. அங்கே சிவதனுசு அப்படிங்கிறது எதுவுமே ஸ்தூலமான விஷயம் கிடையாது. சிவனுடைய நியமங்கள் உடைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். சிவனுடைய நியமம் என்ன அப்படின்னா, இந்த ஞானம் புரிந்தால் தானே உங்களுக்கு புரியும். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும். சொர்க்கத்தில் தேவதைகளாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கி மனிதர்களாக இருக்கிற நீங்களும் நானுன்ற ரகசியத்தை சொல்கிறதுக்கு தான் கடைசி 100 வருடம் இறைவன் வரார். எப்படி மனிதராகி இன்றைக்கி கஷ்டப்படுறோம், பாவம் பண்ணுறோம் அப்படின்னா,
சொர்க்கத்தில் நாம் பாவம் பண்ணாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் நாம் அழியக்கூடிய உடம்பு நினைக்காம இதை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருந்தோம். அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த உயிர் தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் அந்த உயிர் தான் பண்ணுது. உடம்பு மூலமாக பண்ணுதே தவிர உடம்பு தன்னிச்சையாக பண்ணுறது கிடையாது. உடம்பு பண்ணவே கிடையாது. தொடப்பத்தை வச்சு பெருக்கிறதுனால தொடப்பம் பெருக்கிச்சின்னு சொல்ல மாட்டோம்ல, தொடப்பத்தை வச்சு இன்னொருத்தர் பெருக்கிறாங்க. அது மாதிரி தொடப்பம் தான் இந்த உடம்புன்றதை புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க சொர்க்கத்தில். அதனால தான் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகிய உடல் கொண்டவர்களாக இருந்தாலும் அந்த உடலின் பக்கம் அவர்களுடைய கவனம் போகலை, மயங்கலை. அதனால் ஆன்மீக, அதாவது ஆத்மான்ற விழிப்புணர்வோடு இருந்தாங்க. அதனால தான் அவர்களுக்கு அளவற்ற செல்வம் இருந்தது, ஆரோக்கியமான அழகான உடல் இருந்தது, எந்த விதமான இயற்கை சீற்றமோ கஷ்டத்திற்குரிய எதுவுமே நடக்கலை முதல் 2500 வருடம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடம்புன்ற உணர்வுக்கு வரும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற மனிதனை அழிக்கக்கூடிய குணம் மனிதனுக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. அதை தான் ராவணன், மாயா, சாத்தான் அப்படிலாம் சொல்கிறது. அந்த ராவணன் மனிதனை சீதையை கடத்திட்டான்றதை ஆத்மாக்களை கடத்திட்டான் உடல் உணர்வை கொடுத்து. அந்த உடல் உணர்வை நீங்கள் இப்போ அழிக்கணும். அந்த உடல் உணர்வின் உச்சம்தான் காமம். அதனால தான் அது மிகப்பெரிய எதிரி. அதை அழிக்கணும். எப்படி அழிக்கிறது? ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ எந்த காரியம் செய்தாலும் அந்த அளவிற்கு நான் ஆத்மான்ற உணர்வு ஆழமாக பதிவாகும். பிறரையும் ஆத்மான்னு பார்க்கணும். இது பயிற்சி தான். இது பண்ண தான் தேக உணர்வுலேருந்து விலகுவீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் உங்களை விட்டு போகும். கூடவே இறைவனுடைய ஞானத்தையும் கேட்கணும். அதை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அதோடைய சாரம் ஆத்மானு சிவ பரமாத்மாவை நினைக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்கக்கூடாது. மெயினாக காமம் எடுத்த உடனே இருக்கக்கூடாது. ஸோ திருமணம் ஆனவர்கள் இனி காமத்தில் ஈடுபடக்கூடாது. ஒரு சகோதரன் சகோதரி உணர்வில் இருக்கணும். திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அப்படி இறைவன் நினைவிலே இருக்கும் பொழுது இங்கே எதுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு? சொர்க்கம் மீண்டும் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வருவதே கலியுகம் அழிந்து மீண்டும் சத்யுக சொர்க்கம் வரப்போகுது. அதுக்கு நம்மை தகுதிப்படுத்துறதுக்காக வரார். சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாதோ அதே குணம் இப்போ உங்களுக்கு வரணும். அந்த குணத்தை வர வைக்கணும். அதில் சொர்க்கத்தில் ராஜராணி பதவி இருக்கும். அதில் நம்பர் 1 பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. அந்த நாராயணன் பதவியை அடையிறது தான் நம்மளுடைய லட்சியம். எல்லாருக்கும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தானே லட்சியம். அப்போ நீங்கள் நாராயணன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்தும் விடுபட்டே இருப்பார். ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதத்திலே ஒரிஜினலாக மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எதுவும் நடந்த விஷயம் கிடையாது. இப்போ கலியுகத்தின் இறுதியில் நடக்கிற விஷயம் அங்கே கதையாக முன்கூட்டியே வெளிப்பட்டு இருக்குது. இப்போ ஆத்மான்னு சிவ பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு தான் பார்க்கணும். தேவையில்லாமல் பார்க்கக்கூட தேவையில்லாத விஷயத்த பேச தேவையில்லை. ஆனால் திருமணம் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், தானாகவே பொறுப்பு. ஒன்று காமம் மிகப்பெரிய எதிரி. இங்கே திருமணம் பண்ணுறதே அதுக்காக தான். எதை விடணுன்றாங்களோ அதிலே விழறாங்க. அடுத்தது அதையே நீங்கள் வென்றுட்டால் கூட பற்று வந்துடும், கடமை வந்துடும். இறைவன் நினைவில் இறக்கிறதுக்கு பதிலாக ஐயோ நான் இறந்த என் பொண்டாட்டி நிலைமை என்ன ஆகும், என் புருஷன் நிலைமை என்ன ஆகும், என் குழந்தை நிலைமை என்ன ஆகும், ஒரு சிலர் என் பேர குழந்தை நிலைமை என்ன ஆகும்லாம் வேறு யோசிப்பாங்க. ஸோ பற்று வந்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கிளையை வெட்டினா இன்னொரு கிளை, இன்னொரு கிளையை வெட்டா இன்னொரு கிளை. அதுதான் ராவணன். ஒரு தலையை வெட்டினா இன்னொரு தலை, அந்த தலையை வெட்டினா இன்னொரு தலைன்னு காட்டுறது. ஸோ திருமணம் செய்யலைன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இறைவனை நினைக்கணுன்ற ஒரு கவலையை தவிர எந்த கவலையும் கிடையாது. இங்கே இறைவனை நினைக்கணும், மற்றதெல்லாம் மறக்கணும். திரும்ப 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 அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? வாடகை கட்டணும், ஸ்கூலுக்கு ஃபீஸு கட்டணும், இது அதுன்ட்டு அந்த கடமை, பற்று எல்லாம் பிடிச்சி இழுக்கும். அப்போ இறைவனை டக்குன்னு நினைக்க முடியாது. உயிர் அப்போ அங்கே பீஷ்ம பிதாமகர் நினைத்தால் உயிர் போகும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? யாராவது இறக்கிறதுக்கு முதல்ல நினைப்பாங்களா? ஜென்ரலாக சொல்கிறேன், ஆன்மீகத்தை விட்டுருங்க. எல்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க.
வள்ளலார் கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் அவருடைய லட்சியமே, அவங்க இயக்கத்துடைய லட்சியமே. அப்போ யார் இறக்கணும்னு நினைப்பாங்க? நினைத்தால் இறக்கிறதுக்கு யார் நினைப்பாங்க தெரியுமா? இறப்பதையே லட்சியமாக வச்சுருக்கிறவங்க தான் நினைப்பாங்க. அது என்ன, இறக்கிறது ஒரு லட்சியமா? ஏன்னா இந்த உடலை விட்டால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படின்னா இறக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சொர்க்கத்திற்கு நான் தகுதி அடைந்து இந்த உடலை விடணும், அதுதான் விஷயம். அப்போ நான் சொர்க்கத்துக்கு தகுதி அடைஞ்சிட்டேன், நான் அங்கே போகணுன்ற அந்த ஆசை மேலோங்க இந்த கலியுகத்தின் மீது உள்ள எல்லாத்தின் மீது உள்ள பற்றும் கட்டாயிட்டே வரும். அங்கே சொர்க்கத்தின் மீது பற்று வர இங்கே இருக்கிற பற்று கட்டாகும். இதை கடவுள் எப்படி சொல்லுவார்னா, பழைய வீட்டில் இருந்துட்டு புது வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த புது வீடு மேலே ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பழைய வீடு மேலே அதுக்கு முன்னாடி பற்று இருக்கும் இல்லையா? புது வீடு மேலே ஆசை வர பழைய வீட்டின் மேலே பற்று போயிடும். எப்படா அங்கே போவோன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இருக்கும். இந்த வீடுன்றது சொர்க்கத்தை குறிக்குது. இதைத்தான் என் அப்பா வீட்டை இடித்து மீண்டும் எழுப்புவார்னு பைபிளில் போட்டிருக்கும். அது சொர்க்கத்தை குறிக்கிறது. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இயேசு உடம்பை தான் அது குறிக்குது, இறந்து 3ஆவது நாள் மறுபடியும் வந்தா இருப்பாருங்கன்னு அப்படி அவங்களுக்கு தெரியாததுனால அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சொர்க்கத்தின் போதை எப்படி இருக்கும்? சொர்க்கம் கண்ணுக்கு தெரியலையே, அதை பற்றி தான் இறைவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ இங்கே முதல்ல பேசுகிறது இறைவன் நிச்சய புத்தி இருக்கணும். அவர் கொடுக்க போகிற சொர்க்கத்தின் மீது நிச்சய புத்தி இருக்கணும். அந்த சொர்க்கத்தில் நான் தான் நாராயணனாக இருந்தேன்றதில் நிச்சய புத்தி இருக்கணும். ஸோ அப்போ அதற்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாம் எப்போ வரும்? சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை சிந்தனை பண்ணுறதுக்கு தினம் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஞானம் தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லலாம் கூட பின் பண்ணுறோம், அவசியம் பாருங்கள். ஸோ அதைத்தான் அமிர்தம், ஞான அமிர்தம். கங்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா? கங்கையில் குளித்தா பாவம் போயிடும், தண்ணியில் குளித்தா எப்படி பாவம் போயிடும்? எல்லா இடத்துலையும் ஒரே H2O தான் இல்லையா? அப்போ பாவம் ஒன்றும் உடம்புல ஓட்டிகிட்டு இல்லை போகிறதுக்கு, ஆத்மாவில் இருக்குது. இப்போ ஆத்மாவில் இருக்கிற பாவம் இந்த ஞானத்தில் குளித்தாதான் போகும். அப்போ ஞானத்தை கங்கையோடு ஒப்பிடுறோம். அதனால தான் சிவன் தலையில் கங்கை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஸ்தூல தண்ணி கங்கை கிடையாது. அப்போ பீஷ்ம பீதாமகர் கடைசியில் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது ஐயோ தாகமாக இருக்குன்னுவார். அப்போ அர்ஜுனன் அம்பு விடுவார் மண்ணில். அப்போ அங்கேருந்து கங்கை வரும். எங்கே தோணினாலும் கங்கையாக வரும். ஸோ அப்போ இதோடைய அர்த்தம் என்னென்னா, அங்கே அம்புன்றதே ஞான அம்பு தான். அப்போ ஞானத்தை கொடுக்குறார். அப்போ இந்த ஞானத்தை மரணப்படுக்கையிலும் ஞானத்தை கேட்டுட்டு ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சொர்க்கத்துக்கு தயாராகிட்டே இருக்கிறார். அப்போ சரீரத்திலிருந்து உயிர் பிரியுது அப்படிங்கிறது. இது பீஷ்ம பிதாமகர். ஏன்னா அவருக்கு எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லையா? அவர் ராஜ்யத்தை பார்த்துக்கிறார், அதுதான் முக்கியமான விஷயம். அவருடைய ராஜ்யம்தான் அது. ஆனால் கதைப்படி பார்க்கும்பொழுது இல்லையே, வேறு ஒருத்தருக்கு தானே ராஜ்யம் இல்லை, தன்னுடையதுன்ற உணர்வு இல்லாமல் இருந்தார். ஜனக மகாராஜாவை அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ராஜாவாகவும் இருந்தார், ஞானியாகவும் இருந்தார். அந்த மாதிரி தான் அவர் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குது. அவர் சொல்லை மீறி அங்கே யாரும் செயல்படுறது கிடையாது. அப்போ அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கணும். அவருக்குள்ளே இருக்கிற அசுர குணத்தை கௌரவர்களாகவும் தெய்வீக குணத்தை பாண்டவர்களாகவும் காட்டுறாங்க. இப்போ பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கிறார் கடைசியில். அப்படின்னு அர்த்தம் தெய்வீக குணத்தை ஃபுல்லாக வலுப்பெற வைக்கிறார். ஸோ அப்போ போராட்டம் எல்லாம் உள்ளே தான் நடக்குது. தனக்குள்ளே இருக்கிற அசுர குணத்தை அழித்தால் போதும். சரி, அடுத்தது ஸ்ரீராமரை பார்ப்போம். ஸ்ரீராமர் அங்கே என்ன பண்ணுறாரு? அம்பு எடுக்கும் பொழுதே வில்லை எடுக்கும்போதே வில்லு உடஞ்சிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த வில்லுன்றதே இறைவனுடைய ஞானம். அந்த ஞானத்தை மீறிடுறாரு திருமணம் செய்கிறதுனால அப்படின்னு அர்த்தம். காமத்தில் விழுந்துடுறாரு அப்படின்னு அர்த்தம். சரி, இதனால் என்ன ஆகுது? அப்போ அந்த காமத்தை வெல்ற போட்டி தான் ராமாயணமே. ராவணன் கடத்திட்டு போனான்றதோடைய அர்த்தம் என்னென்னா, காமத்தில் விழுந்துட்டாங்க, அந்த கோடு கிழிக்கிறாங்க இல்லையா? கோடுன்றது இறைவன் கொடுக்குற அந்த கட்டளைகள், அதை மீறுறாங்க அவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் காமத்தை வெல்றாங்கன்றது தான் ராவணனை அழிக்கிறது. வென்ற பிறகும் பற்று இருக்கும் இல்லையா? மனைவி மேலே பற்று இருக்கும், காமம் போனாலுமே கூட. அப்போ காமம் இல்லாமல் ஆணும் பெண்ணும் உறவு என்ன இருக்கும்? அண்ணன் தங்கச்சி உறவு தான் இருக்கும். அதுதான் இங்கே லக்ஷ்மணன் காட்டுறது. உண்மையிலே சீதை தான் 2 பேரையும் அழிச்சிட்டு போகிறாரு காட்டுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்?
லக்ஷ்மணனா மாற்றணும், சகோதரனா மாற்றணும். ஏன் சகோதரன் அப்படின்னா ஆத்மா சகோதரன், உடம்பு தான் ஆண் பெண். ஏன்னா அந்த காலத்துலலாம் ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் சீதையை சகோதரனாக மாற்றுற முயற்சியில் அவர் தோல்வி அடைகிறார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஜெயிச்சிடறாரு. ஜெயித்த பிறகும் சீதை போயிடுறாங்க. மறுபடியும் ஒரு பிரச்சனையினால் போகிறதா காட்டுறாங்க. அப்போ இங்கே யார் இருக்கிறா? சகோதரன் இருக்கிறான். அப்படின்னா சீதை இருக்கிறாங்க, சகோதர உணர்வில் இருக்கிறாங்க. அந்த பற்று இருக்குது. அந்த பற்று கடைசியில் ஆப்பு வைக்கிது. யமன் வரார். வரும்போது ராமர் சொல்கிறார், நான் உங்களை தான் சிந்திச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மரணத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறவங்க மட்டும்தான் மரணத்தை விரும்புகிற நேரம் அடைய முடியும். ஸோ அப்படி தான் அவரும் சிந்திச்சுட்டு தான் இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து என்ன ஆயிடுது, பற்று வந்துடுது. அது கதைப்படி பார்த்திங்கன்னா யமனா அவரும் பேசும்போது யாரும் வரக்கூடாதுன்னு லக்ஷ்மணனை காவலுக்கு வைப்பாங்க. அந்த நேரம் துர்வாச முனிவர் வந்துடுவார். ஸோ அப்படி யாரையாவது விட்டாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிடணும் அப்படின்னு கதைப்படி. நிஜத்தில் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ உன்னுடைய தம்பியை கொலை பண்ணணும் போது அப்படியே ஒரு ஜெர்க் ஆகிடுவார் ராமர். அப்போ ஆஞ்சநேயர் சொல்லுவார், கொலை பண்ணுறதும் ஒன்று தான், கண்காணாமல் தூரத்துக்கு போகிறதும் ஒன்று தான். அப்போ தான் பற்றை வெல்றார். அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்போ அந்த செகண்டே அவருடைய உயிர் அங்கே பிரியலை, கொஞ்ச நேரம் கழித்து தான் பிரியுது. அப்போ அது எவர் ரெடியாக இருக்கிறதுன்னு கடவுள் சொல்வார். எப்போவுமே தயார் நிலையில் இருக்கிறது. எந்த நினைவும் இல்லைன்னா நாராயணன் பதவி இல்லையா, கொஞ்சம் பின்னாடி தான் வரும். ராமர் எப்போ வர்றாரு? திரேத்தாயுகம்ன்றாங்க. அது கரெக்டு தான். ஆனால் கிருஷ்ணர் எல்லாரும் நினைக்கிற மாதிரி துவாபர யுகத்தில் கிடையாது. துவாபர யுகம் நரகம். சத்யுகத்தின் தொடக்கத்திலே பிறக்கிற குழந்தை கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் பெருசாகி ராஜ பதவி அடைகிறது தான் நாராயணன் பதவி. அதான் சத்திய நாராயணன்றாங்க. சத்யுகத்தின் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், கிருஷ்ணருடைய மனைவியாக சத்திய பாமான்னு வேறு சொல்கிறாங்க, சத்யுகத்தின் பாமா. ஸோ அப்போ கிருஷ்ணர் ஆக்சுவலாக நாராயணனுடைய வம்சம் ஆட்சி செய்யும். முதலாம் நாராயணன், இரண்டாம் நாராயணன், 8 நாராயணன் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுற 8 பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மிகள். இதே மாதிரி 12 ராமர் சீதை இருப்பாங்க திரேதாயுகத்தில். ஆனால் எந்த சீதையும் யாரும் கடத்த மாட்டாங்க. இதெல்லாம் கலியுகத்தின் இறுதியில் நடக்கிறது. இப்போ அந்த சீதைகளை மீட்க வருகிற ராமர் சிவபெருமான், திரேதாயுகத்து ராமர் கிடையாது. ஸோ மகிமை, சிவனுடைய மகிமையை தூக்கி அங்கே ராமருக்கு, கிருஷ்ணருக்கு, இயேசுக்கெல்லாம் போட்டுட்டாங்க. ஸோ அப்போ ராமருக்கு மனைவி மேலே உள்ள பற்று ஒரு பிரச்சனை, அடுத்தது குழந்தைகள் அதன் மேலே உள்ள பற்று பிரச்சனை. ஸோ குழந்தைகள் மேலே உள்ள பற்று பெருசாக அதில் காட்டலை, பட் அது ரொம்ப பிரச்சனை இல்லையா? மனைவியை விட குழந்தைங்க மேலே பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் இறக்குறீங்கன்னா அப்பா எப்படி இருக்கும்? ஸோ அதுக்காக தான் திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஆனாலும் அந்த காமத்தின் கவர்ச்சி இருக்குது பாருங்கள், அது பிடிச்சி இழுக்குதுனாலே அந்த அளவுக்கு காமத்தினால நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். அதுக்கான தண்டனை கொடுத்தாகணும் இல்லையா? அதுக்கப்புறம் போய் விழுந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளில வரணும்னு நினச்சாலும் வர முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ திருமணமானவர்களும் இந்த ஞானத்தில் முன்னேறலாம். பட் திருமணம் ஆகாதவர்களுக்கு இது ஈஸி, ரொம்ப ஈஸி. அதான் வித்தியாசம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.